சங்கதின் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது சங்கதின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திமுகவின் கோட்டையை தகர்த்த தவேக 76 ஆண்டுகள் வரலாற்று சாதனை முறியடிப்பு. விஜய் முன்னிலை வகித்தாலும் ஆட்சி அமைப்பதில் ஏற்பட்ட கடும் சிக்கல். $2.5 மில்லியன் நிதி மோசடி மரணித்த அதிகாரி தொடர்பில் அனுர அரசாங்கத்திடம் விசாரணை கோரும் எதிர்க்கட்சி. நிதி நிறுவனங்களின் வரி அறவீட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றம் ஜூலை 1 முதல் புதிய நடைமுறை. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் அவலம், கைக்குழந்தை உட்பட மேலும் 4 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிப்பு. அடம்பிடித்த அர்ச்சுனா எம்பி, படகு பயணத்தில் குளறுபடி. பர்கர், பீட்சா போன்ற துரித உணவுகளுக்கு தடையா, வெளியாகிய அறிவிப்பு. போலீசாரால் அதிரடி சோதனை, 120 வெளிநாட்டினர் அடுத்தடுத்து கைது. வெளிநாட்டுல நாங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை ஊருக்கு அனுப்பும் போது வர்ற சந்தோஷமே தனிதான். ஆனா அந்த பணம் சரியான நேரத்துல எந்த கட்டணமும் இல்லாம அவங்க கைக்கு போய் சேரணும் இல்லையா? அதுக்காகத்தான் நான் யூஸ் பண்றேன் டேப் சென்ட். இது ரொம்பவே பாதுகாப்பானது மற்றும் பயன்படுத்த எளிமையானது. ஏனைய ஆப்ஸ் மாதிரி இதுல மறைமுக கட்டணங்கள் எதுவுமே கிடையாது. ஜீரோ டிரான்ஸ்ஃபர் ஃபீ, சிறந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட், இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்ஃபர். நீங்க எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, ஒரு பட்டனை தட்டினா போதும், ஒரே நிமிஷத்துல உங்களோட குடும்பத்தினர் அக்கவுண்டுக்கு பணம் போய் சேர்ந்துடும். அவ்வளவு வேகம். தாமதிக்காதீங்க, இப்போதே டேப் சென்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அத்தோடு மறக்காம செங்கதிர் என்ற ப்ரோமோ கோட்டை பயன்படுத்தி கூடுதல் போனஸை பெற்றிடுங்க. Tap Send. Send more, spend less. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செங்கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இனி விரிவான செய்திகள். நிதியமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ரங்கனி சாந்தவின் மரணம் மற்றும் $2.5 மில்லியன் நிதி மோசடி தொடர்பில் முறையான மற்றும் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊழல் எதிர்ப்பு படையணியின் அழைப்பாளர் நரோஷன் பாதுக வலியுறுத்தியுள்ளார். எதிர்கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதான காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். $2.5 மில்லியன் திருட்டு சம்பவம் தொடர்பாக பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்த ரங்கனி சாந்த என்பவர் ஜேவிபி அமைப்பின் உறுப்பினர் எனவும் அவர் முறையான பதவி உயர்வுகளின்றி அரசியல் செல்வாக்கின் மூலமே நிதி அமைச்சுக்கு நியமிக்கப்பட்டவர் எனவும் நரோஷன் பாதுக சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் அவரது மரணம் குறித்து போலீஸ் ஊடக பேச்சாளர் விடுத்துள்ள அறிக்கையில், உடலில் ஏற்பட்ட காயங்கள் காரணமாக அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டு மரணம் நிகழ்ந்துள்ளது எனவும் அநேகமாக அந்த காயங்கள் அவராகவே ஏற்படுத்திக் கொண்டவை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை மறுத்த நரோஷன் பாதுக, தனது கையின் நரம்பையும் காலின் நரம்பையும் வெட்டிக்கொண்ட ஒருவர் மற்றும் ஒரு நரம்பை வெட்டும் அளவிற்கு பலமாக இருப்பாரா என்பது பாரிய சந்தேகத்தை தோற்றுவிக்கின்றது. இது ஒரு மர்மமான மரணம் என்பதால் வெறும் சாதாரண மரண விசாரணையோடு இதனை முடித்துவிடக் கூடாது என தெரிவித்துள்ளார். தேசிய ஒற்றுமைக்காக எடுக்கப்பட்ட உறுதியான நடவடிக்கைகளில் இருந்து எந்த காரணமும் கொண்டு பின்வாங்கப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். கொழும்பு வெள்ளவத்தை ராமகிருஷ்ண மண்டபத்தில் நடைபெற்ற கம்பன் விழாவில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மனித நேயத்தை முன்னிறுத்திய புதிய சமூகத்தை உருவாக்குவதில் இலக்கியத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் மகத்தான பொறுப்பு உள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அதற்கமைய சிங்கள, தமிழ், முஸ்லிம் என அனைத்து மக்களும் சகோதரத்துவத்துடனும் வாழும் நாடு தேவை என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். வடக்கின் தமிழ் மக்களை தெற்கின் சிங்கள மக்கள் சந்தேகத்துடன், வெறுப்புடன், கோபத்துடன் பார்க்கும் நிலை இருந்தது. வடக்கின் தமிழ் சமூகம் சிங்கள சமூகத்தை அதே விதமாக பார்க்கும் நிலையும் இருந்ததாக ஜனாதிபதி நினைவுபடுத்தியுள்ளார். இதனூடாக வடக்கிற்கும் தெற்கிற்கும் இடையில் அழிவும் துன்பமும் மாத்திரமே எஞ்சியதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். எனவே சிங்கள, தமிழ், முஸ்லிம், பரங்கியர், மலாய் என நம்முடைய அனைத்து மக்களும் சகோதரத்துவத்துடன் வாழும் நாடே தற்போது தேவையாக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அந்த வகையில் அனைத்து மக்களும் இணைந்து வாழும் சமூகத்தை உருவாக்குவதே தமது கனவு எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார்.
யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா படகு பயணத்தின் போது கட்டாயமாக அணிய வேண்டிய உயிர்காக்கும் அங்கியை அணிய மறுத்து சக பயணிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. வழக்கமான படகு பயணத்தின் போது பாதுகாப்பு நடைமுறைகளுக்காக அனைத்து பயணிகளும் உயிர்காக்கும் கவசத்தை அணியுமாறு அறிவுறுத்தப்பட்ட நிலையில் ஏனைய பயணிகள் அதனை அணிந்த போதிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தமக்கு நீச்சல் தெரியும் என கூறி அதனை அணிய மறுத்துள்ளார். இதனால் சுமார் அரை மணித்தியாலத்திற்கு மேலாக பயணம் தாமதமடைந்ததுடன் அதிருப்தியடைந்த பயணிகள் மக்கள் பிரதிநிதியாக இருந்து கொண்டு பாதுகாப்பு விதிகளுக்கு முன்னுதாரணமாக இருக்குமாறு அவரிடம் சுட்டிக்காட்டினர். இந்த சம்பவம் தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வரும் நிலையில் இறுதியாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா உயிர்காக்கும் அங்கியை அணிந்த பின்னரே படகு பயணம் தொடரப்பட்டுள்ளது. ஆரோக்கியத்திற்கு தீங்கான துரித உணவுகளை முழுமையாக தடை செய்வது அல்லது முறைப்படுத்துவது தொடர்பான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்கான கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாக வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையின் வானிலை மற்றும் பாரம்பரிய விவசாய முறைகள் காரணமாக இயற்கையான சத்துமிக்க உணவுகள் கிடைக்கப்பெற்றாலும் ஆரோக்கியமற்ற அல்லது குறைந்த சத்துடைய உணவுகளின் நுகர்வு குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதாக பிரதி அமைச்சர் R.M. ஜெயவர்தன தெரிவித்தார். சிறுவர்கள் துரித உணவுகளுக்கு அடிமையாகி வருவதாகவும் அதே நேரத்தில் பல அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்கள் உணவை தவிர்ப்பதுடன் ஊட்டச்சத்து இல்லாத அல்லது மிக குறைந்த ஊட்டச்சத்துள்ள துரித உணவுகளை தேர்ந்தெடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த தடை அவசியமானதாக இருப்பினும் அதனை நடைமுறைப்படுத்துவது மிகவும் சிக்கலானது என்றும் இந்த முடிவுகள் எளிதாக அரசியல்மயப்படுத்தலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் இந்த உணவுகளை தடை செய்வது அல்லது முறைப்படுத்துவது குறித்து அமைச்சு ஆராய்ந்து வருகின்றது. வயம்ப பல்கலைக்கழகத்தின் ஊட்டச்சத்து பீடத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் ரேணுகா சில்வாவின் ஆய்வின் அடிப்படையில் இந்த விடயம் கவனத்தில் கொள்ளப்பட்டுள்ளது. கோவிட்-19 பெருந்தொற்று, பொருளாதார நெருக்கடி மற்றும் டெட்வா சூறாவளி போன்ற காரணங்களால் ஏற்பட்ட உணவுப் பொருட்களின் விலை உயர்வு பலரையும் மலிவான ஊட்டச்சத்து குறைந்த உணவு விருப்பங்களை நோக்கி தள்ளியுள்ளதாக அந்த ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜூலை 1 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி திருத்தம் தொடர்பாக வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பில் பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சர் நிசாந்த ஜெயவீர விளக்கம் கொடுத்துள்ளார். பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளதாவது: பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி திருத்தம் தொடர்பில் வெளியான வர்த்தமானி அறிவித்தலின் மூலம் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிட்டுள்ளவாறு வரி கொள்கையை எளிமைப்படுத்தும் நோக்கில் இதுவரை காலமும் அறவிடப்பட்ட பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி மற்றும் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி ஆகிய இரண்டையும் ஒன்றிணைக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வரி விதிப்பில் நிதி நிறுவனங்களுக்கான அறிவிப்பு. இதன்படி இதுவரை காலமும் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களிடமிருந்து அறவிடப்பட்ட 18% பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி மற்றும் 2.5% சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி ஆகியன எதிர்வரும் ஜூலை 1 முதல் பெறுமதி சேர்க்கப்பட்ட வரியுடன் இணைக்கப்பட்டு 20.5% அறவிடப்படும். இருப்பினும் அந்த மாதத்திலிருந்து சமூக பாதுகாப்பு வரி அறவிடப்பட மாட்டாது என்பதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் இனிவரும் காலங்களில் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களிடமிருந்து பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி மற்றும் சமூக பாதுகாப்பு வரி என 2 வகை வரிகள் தனித்தனியாக அறவிடப்பட மாட்டாது என உறுதியளித்துள்ளார். செம்மணி சித்துப்பாத்தி பகுதியில் கண்டறியப்பட்ட மனித புதைக்குழி தொடர்பான அகழ்வு பணிகள் தொடர்ந்து வரும் நிலையில் நேற்று ஒரு கைக்குழந்தை உட்பட மேலும் 4 எலும்புக்கூட்டு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து அடையாளம் காணப்பட்ட அந்த 4 எலும்புக்கூடுகளும் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்றைய கண்டுபிடிப்புகளுடன் சேர்த்து குறித்த புதைக்குழியில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட மொத்த எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 250 பதிவு. நேற்றைய கண்டுபிடிப்புகளுடன் சேர்த்து குறித்த புதைக்குழியில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட மொத்த எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 250 அதிகரித்துள்ளது. மேலும் அகழ்ந்து எடுக்கப்பட்ட புதிய எலும்புக்கூடுகளையும் சேர்த்து மொத்தமாக அகழ்ந்து எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 147 உயர்ந்துள்ளது. இந்த அகழ்வு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டுல நாங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை ஊருக்கு அனுப்பும்போது வர்ற சந்தோஷமே தனிதான். ஆனா அந்த பணம் சரியான நேரத்துல எந்த கட்டணமும் இல்லாம அவங்க கைக்கு போய் சேரணும் இல்லையா? அதுக்காகத்தான் நான் யூஸ் பண்றேன் டேப் சென்ட். இது ரொம்பவே பாதுகாப்பானது மற்றும் பயன்படுத்த எளிமையானது.
ஏனைய ஆப்ஸ் மாதிரி இதுல மறைமுக கட்டணங்கள் எதுவுமே கிடையாது. ஜீரோ டிரான்ஸ்ஃபர் ஃபீ, சிறந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட், இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்ஃபர். நீங்க எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, ஒரு பட்டனை தட்டினா போதும், ஒரே நிமிஷத்துல உங்களோட குடும்பத்தினர் அக்கவுண்டுக்கு பணம் போய் சேர்ந்துடும். அவ்வளவு வேகம். தாமதிக்காதீங்க. இப்போதே டாப் டாப் சென்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அத்தோடு மறக்காம செங்கதிர் என்ற ப்ரோமோ கோட்டை பயன்படுத்தி கூடுதல் போனஸை பெற்றிடுங்க. Tap Tap Send. Send more, spend less. செல்வதூடாக உங்கள் விளம்பரங்களை சரியான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு சேர்க்கின்றோம். இன்று இணையுங்கள். மின்னஞ்சல் முகவரி KATHIR606@gmail.com. உங்களின் அடுத்த வெற்றிகரமான விளம்பர பயணத்தை இன்றே தொடங்குவோம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளார். அதன்படி பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட்ட தவேகா தலைவர் விஜய் 50,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இதேபோல் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் தவேகா தலைவர் விஜய் 30,000 மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இதனிடையே கொளத்தூர் பகுதியில் போட்டியிட்ட மு.க.ஸ்டாலின் தோல்வியடைந்துள்ளார். கொளத்தூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எளிதாக வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வாக்கு எண்ணிக்கையின் தொடக்கத்திலிருந்தே அவரால் முன்னிலையை அடைய முடியவில்லை. இறுதியில் கொளத்தூர் தொகுதியில் மு.க.ஸ்டாலின் 9,000 வாக்கு வித்தியாசத்தில் அவர் தோல்வியை சந்தித்துள்ளார். முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதல் சட்டசபை தேர்தலில் மு.க.ஸ்டாலின் தோல்வியை சந்தித்துள்ளார். கருணாநிதி மறைவுக்கு பிறகு திமுக தலைவராக பொறுப்பேற்ற மு.க.ஸ்டாலின் அனைத்து தேர்தலிலும் வெற்றி பெற்று வந்தார். தற்போது முதல் முறையாக 2026 சட்டசபை தேர்தலில் திமுக தோல்வியை சந்தித்துள்ளது. ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது 1996ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் தோல்வியை சந்தித்தார். அதேபோல் முதலமைச்சராக இருந்து மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்துள்ளார். கொளத்தூர் தொகுதியில் தவேகா வேட்பாளர் VS பாபு வெற்றி பெற்றுள்ளார். இதனிடையே சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்ட துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்றுள்ளார். எம்ஜிஆர் அதிமுக கட்சி துவங்கி 1977 சட்டசபை தேர்தலில் முதன்முறையாக களமிறங்கிய போது 30.4% வாக்குகளை பெற்றார். கடந்த 49 ஆண்டுகளாக அதன் பிறகு எத்தனையோ புதிய கட்சிகள் தேர்தலில் களமிறங்கின. ஆனால் அக்கட்சிகள் 10% வாக்குகளை கூட பெறாத நிலையில் எம்ஜிஆரின் 30.4% சாதனையை கட்சி துவங்கி 2.5 ஆண்டில் முதல் தேர்தலை தகர்த்து விஜய் சாதித்துள்ளார். இத்துடன் செங்கதிரின் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள்.